Good morning, student. Today discuss about subphylum Urochordata or tunicata. Subphylum Urochordata or tunicata. Euro means tail. It is Urochordata. Euro means it is a Greek word. Euro means tail. Cord means cord. This letter is originated from Latin word. Cord means கார்டேட்டா கார்ட் மீன்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். நான் பகுதிக்கு நான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ இந்த யூரோ கார்டேட்டா மீன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த நோட்டா கார்டு ப்ரெசன்ட் இந்த டெயில் ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த ஒரு விலங்கோட வால் பகுதியில் என்ன பண்ணுன்னா இந்த நோட்டா கார்டு இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா வால் நாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக யூரோ கார்டேட்டா மீன்ஸ் வால் நாணிகள். இந்த வால் நாணிகள் அப்படின்னு எது சொல்கிறோம் அப்படின்னா அந்த வால் பகுதியில் இந்த வாலோட மையப்பகுதியில் என்ன பண்ணால் இந்த நான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதனால் வந்து வால் நாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூரோ கார்டேட்டா இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மெரைன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் சரியா. மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் மெரைன் அனிமல்ஸ். த மெரைன் அனிமல்ஸு ஒன்லி இந்த சம் ராக்ஸ் அண்டு சாயில் ஆர் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட் அதில் என்ன பண்ணது வந்து ஒட்டிட்டு வாழக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டராக வந்து இதுக்கு வந்து இருந்துகிட்ருக்கும் இல்லைங்களா. ஸோ வந்து பார்த்துருக்கோம். இப்போது இந்த யூரோ கார்டேட்டா இதோட கேரக்டர் என்ன பார்க்கலாம். யூரோ டெயில் கார்ட் மீன்ஸ் கார்டேட்டா கோட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அண்ட் ஆர் காமன்லி கால்டு சீ குவார்ட்ஸ். ரொம்ப முக்கியமானதுங்க சரிங்களா. சீ குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ கடல் பீச்சுக்குழல் சீ குவார்ட்ஸ் மீன் பீச்சுக்குழல்னு சொல்லுவோம் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது இந்த கடல் பீச்சுக்குழல் இதில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது. மோஸ்ட்லி செசைல், சம் பியாலஜிக் ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங். செசைல் மேக்ஸிமம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தரைப்பகுதியில் ஒட்டிகிட்ருக்கும். ஒரு சிலது என்ன பண்ணால் ஏதாச்சும் இடுக்குகள் என்ன பண்ணால் ஒட்டிகிட்ருக்கு. ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங். ஒரு சில அனிமல்ஸ் என்ன பண்ணால் ஃப்ரீ ஸ்விம்மிங் நீரில் தனியாக வந்து மிதந்துட்டுருக்கும். எக்ஸிஸ்ட் ஆஸ் ஏ சாலிட்டரி அண்டு காலனிக்கல் ஃபார்ம்ஸ். மேக்ஸிமம் சாலிட்டரி தனித்தனியாக இருக்கும். ரிலேட்டிவ் வந்து காலனிக்கல் ஃபார்ம்ஸ் குரூப்பாக வந்து இருந்துகிட்ருக்கு. பாடி இஸ் அன்செக்மெண்டட் அண்ட் கவர்டு பை த டெஸ்ட் ஆர் டியூனிக். இல்லையா. இந்த பாடி இஸ் அன்செக்மெண்டட் சொல்லுவோம். வித்தவுட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. எந்த ஒரு உடற்கட்டமும் இல்லாமல் தனித்தனி அப்படியே ஒரே செக்மெண்ட்ஸாக இருந்துகிட்ருக்கும். அதுக்கு மேலே அப்படின்னா டெஸ்ட் ஆர் டியூனிக் அப்படின்ற லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடல்ட் ஃபார்ம்ஸ் ஆர் சாக் லைக். ஸோ அடல்ட் மெச்சூரான அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட பாடி பார்ட்டில் ஒரு சாக்ஸ் மீன் பை போன்ற ஒரு அமைப்பு வந்து இருந்துகிட்ருக்கும் சரிங்களா. சாக்ஸ் இருக்குது. சீலோம் இஸ் ஆப்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சீலோம் கேவிட்டி வந்து இருக்காது. சீலோம் இஸ் ஆப்ஷன் பட் ஹேவ் த ஏட்ரியல் கேவிட்டி சரௌண்டிங் ஏட்ரியல் கேவிட்டி சரௌண்டிங் த பேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரிங்ஸ் பார்ட்டுக்கு ஜஸ்ட்டு மேலே என்ன பண்ணால் இந்த ஏட்ரியம் பார்ட் இருந்துகிட்ருக்கோம் இல்லை. அது இருக்குது. இதை தவிர்த்து நோட்டோகார்ட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இந்த டெயில் ரீஜன் ஆஃப் த லார்வல் ஸ்டேஜ் சரிங்களா. அடல்ட் ஸ்டேஜில் இல்லை, லார்வல் ஸ்டேஜில் இந்த டெயில் பார்ட்டில் சின்ன ஒரு பார்ட் வந்து நோட்டோகார்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹென்ஸ் த நேம் யூரோ கார்டேட்டா. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்து யூரோ கார்டேட்டா. யூரோ மீன்ஸ் டெயில், கார்டேட்டா மீன்ஸ் கார்ட்ஸ் நான் பகுதி. டெயில் ரீஜனில் அந்த நான் பகுதி இருக்கிறதுனால வந்து யூரோ கார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அலிமெண்ட்ரி கேனல் இஸ் கம்ப்ளீட்லி அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப். அலிமெண்ட்ரி கேனல்ஸ் வந்து கம்ப்ளீட் அலிமெண்ட்ரி கேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப் சரிங்களா. ஸோ அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பாக இருந்துகிட்ருக்கு சரிங்களா. ஸோ வந்துருக்கு. இந்த ஆர்டிஸ் வென்ட்ரல் அண்ட் டியூப்லார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஆர்டில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் பார்ட்டில் இருக்கும். அதோட ரொம்ப முக்கியமானது டியூப்லார்னா குழல் போன்ற அமைப்பு. இதோட இதயம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குழல் போன்ற அமைப்பாக வந்து இருந்துகிட்ருக்கு. ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ கில் ஸ்லிட் அண்டு கிளிஃப்ட். ரெஸ்பிரேஷன் சுவாசம் எதன் மூலிமா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் ஸ்லிட் செவுல்கள் மூலிமா நடக்கலாட்டி வந்து இந்த கிளிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ அதன் மூலிமா நடக்க ஆரம்பிக்கும். டார்சல் டியூப்லார் நர்வ் கார்டு இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இந்த லார்வல் ஸ்டேஜ். பாருங்கள், டார்சல் டியூப்லார் நர்வ் கார்டு நரம்போட எங்கே இருக்குன்னா ப்ரெசன்ட் ஒன்லி இந்த லார்வல் ஸ்டேஜில் மட்டும்தான் அதுக்கு வந்து இருந்துகிட்ருக்கும். லார்வல் ஸ்டேஜ். எ சிங்கிள் டார்சல் கேங்லியான் இஸ் ப்ரெசன்ட் இந்த அடல்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணால் சிங்கிள் டார்சல் கேங்லியான் எல்லாமே என்ன பண்ணால் ஃபார்ம் ஆகிருக்கும். கேங்லியானா ஒரு குரூப்பாக வந்து உருவாகிருக்கு. மோஸ்ட்லி எர்மோப்ராய்ட். எர்மோப்ராய்ட் மீன்ஸ்
போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸுக்கான பர்சன்ட் இந்த சேம் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா எர்மாப்ராடிக் மீன்ஸ்னால் போத் செக்ஸ் ஆர்கன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் பர்சன்ட் இந்த சிங்கிள் அனிமல்ஸ் ஒரே அனிமல்ஸ்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் அண்டு இன்க்ளூட் த ஃப்ரீ ஸ்விம்மிங் tadpole larva and carded character. So development is indirect, include the free swimming tadpole larva வந்து நடக்க ஆரம்பிக்கும். Retrogressive metamorphosis are seen. It's a very important one mark. Retrogressive metamorphosis are seen. ஸோ இந்த இடத்துல ரெட்ரோகிரஸ்னா பின்னோக்கு உருமாற்றம் அப்படி சொல்லும். சம்டைம்ஸ் அப்படின்னா அந்த வளர்ச்சிதை மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கும். பின்னோக்கு உருமாற்றம் அப்படி சொல்லும். ரெட்ரோகிராஸ் மெட்டமார்பாசிஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமானது. ரெட்ரோகிராஸ் மெட்டமார்பாசிஸ் எங்கே நடக்குதுன்னா ஒன்லி ஃபார் யூரோகார்டேட்டா. ஸோ யூரோகார்டேட்டா மட்டும் தான் இது வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அசிடியா சல்ஃபா டோலியோலம் சரிங்களா. ஸோ இந்த அசிடியா சல்ஃபா டோலியோலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அசிடியா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அசிடியா எங்கள் அந்த ராக்ஸ் மேலே என்னன்னா ஓட்டிகிட்ருக்கோம். சம்டைம்ஸ் அந்த ஃப்ரீ ஸ்விம்மிங் சால்ஃபாலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள். இது கூட என்ன பண்ணால் அது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்குது. இது வந்து இது வந்து அட்டாச் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் cephalochordata. Cephalo means head. It is a Greek letters. Latin word. Latin வந்து cephalo means head. Chordata means cord அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கார்ட் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குதுன்னா எட்ரிஜில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தொலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து cephalochordata அப்படின்னு சொல்லுவோம். cephalochordata ஆர் மெரைன் ஃபார்ம் ஃபவுண்ட் இன் த ஷாலோ வாட்டர். இது cephalochordata பார்த்திங்கன்னா மெரைன் அனிமல்ஸ் தான். எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஷாலோ வாட்டர்ஸ் ஆழம் குறைவான பகுதியில் தான் பார்த்திங்கன்னா cephalochordata வந்து இருந்துகிட்ருக்கும். லீடிங் டு த பர்ரோவிங் மோட் ஆஃப் லைஃப். மேக்ஸிமம் ரொம்ப முக்கியமானது இது பாருங்கள். பர்ரோயிங்னா அங்கே இருக்க அந்த மண்பகுதியில் மண்ணுக்கு அடியில் என்ன பண்ணால் புதஞ்சிருக்கும். பர்ரோயிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. வலைவாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். பர்ரோயிங் அனிமல்ஸ்னால் வலையில் வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கடல் அந்த சாயில் இருக்கு இல்லையா, அந்த சாயில் மண் பகுதியில் வலை மாதிரி பகுதி இருக்குது. அந்த வலைப்பகுதியில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. தெர் ஆர் த ஸ்மால் ஃபிஷ் லைக் சிலோமேட். பார்க்கறதுக்கு சின்னதாக மீன் மாதிரி இருக்குது. சிலோமேட் ஃபார்ம் சீலம் கேவிட்டி இருக்கும். வித் கார்டட் கேரக்டர் சச் அஸ் நோட்டோகார்ட், டார்சல் டியூபுலர் நர்வ் கார்ட் அண்ட் பேரனேஜல் கில் ஸ்லிட் நம்ம பார்த்துருப்போம் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 3 பார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா கார்டேட்டோட கேரக்டர்னு சொல்லுவோம். என்னது நோட்டோகார்ட், பிரசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட், டார்சல் டியூபுலர் நர்வ் கார்ட் அண்ட் பேரனேஜல் கில் ஸ்லிட். இந்த கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமானது கார்டேட்டாக்கு. கார்டேட்டாவோட கேரக்டர் கண்டிப்பாக இதில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸ்லிட் த்ரூ அவுட் த லைஃப். அந்த லைஃப் டைம் ஃபுல்லாகவே இந்த கார்டேட்டோட கேரக்டர் இருக்கும். க்ளோஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சீன் வித்தவுட் ஆர்ட். வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க பாருங்கள். வித்தவுட் ஆர்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆர்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைப்பில் தான் இருக்கும். ஆனால் இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆர்ட் க்ளோஸ்டு டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சரியா. க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. எக்ஸ்கிரீஷன் பை த புரோட்டோனெப்ரிடியா 1 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது சரியா. எக்ஸ்கிரீஷன் எதன் மூலியமாக நடக்கும் அப்படின்னா புரோட்டோனெப்ரிடியா இருக்கும். செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட். மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் செப்பரேட் அனிமல். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். வெளிப்புறத்தில் நடக்க ஆரம்பிக்கும். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக இருக்கும். இன்க்ளூட் த ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா இல்லையா. ஸோ டெவலப்மெண்ட் இன்டெரக்டாக இருந்தாலும் தண்ணிக்கு மேலே என்ன பண்ணால் ஃப்ரீயாக ஸ்விம் ஆகிட்டு இருக்குது சரிங்களா. எக்ஸாம்பிள் பிரான்ஜிஸ்டோமா, ஆம்பியாக்சிஸ் ஆர் லேண்ட்செட். ரொம்ப முக்கியமானது. ஆம்பியாக்சிஸ் சொல்லலாம், இல்லாட்டி வந்து லேண்ட்செட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ இங்கே பார்க்கலாம். இதுதான் இந்த ஆம்பியாக்சிஸ். ஸோ ஆம்பியாக்சிஸோட என்டர் பார்ட் இது வந்து ஆம்பியாக்சின்னு சொல்லுவோம். இது வந்து ஆம்பியாக்சிஸோட என்டர் பார்ட்டு பக்கல் பார்ட். ஸோ திஸ் இஸ் பக்கல் கேவிட்டி, மவுத்து, பேரனேஜல் கில் ஸ்லிட். இது பேரிங்ஸ் பார்ட் இங்கே தான் இந்த கில் ஸ்லிட்ஸுக்கும் ரெஸ்பிரேஷன் நடக்கும். கோனஸ் இருக்குது, ஏடிஎல் இருக்குது, ஆனஸ் இருக்குது, நோட்டோகார்ட் பார்ட்டு, நர்வ் கார்டு, இந்த பார்ட் எல்லாமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லை. ஸோ இது cephalochord. Next one, Phylum Vertebrata. Phylum Vertebrata, it is a Latin word. Vertebrates means backbone. Vertebrates na backbone, முதுகெலும்பு இருக்கிற உயிரிகள். ஸோ அதோட கேரக்டர் என்ன? Vertebrates are also called higher chordata and they passes the notochord during the embryonic stage only. இந்த நோட்டோகார்டு ஒன்லி எப்போ பர்சன்ட் ஆகுன்னா எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கரு வளர்ச்சி டைமில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டோகார்ட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கும்.
சரிங்களா. அந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டோகார்ட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு த பேக் போன் ஆர் கார்டிலேஜ் போன். பேக் போன்ஸ் ஆர் கார்டிலேஜ் போன்ஸ் அப்படின்னு சொல்லி நோட்டோகார்டு என்ன மாறி இருக்கும் அப்படின்னா எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே நோட்டோகார்டு இஸ் கன்வெர்டட் இன்டு பேக் போனாக மாற ஆரம்பிக்கும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸு கார்டிலேஜ் போன் குருத்தெலுமா வந்து மாற ஆரம்பிக்குது. த நோட்டோகார்டு இஸ் ரீப்ளேஸ் பை த கார்டிலேஜ் ஆர் போனி வெர்டிபிள் காலம் இன் அடல்ட் ஸ்டேஜில் இது என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ போனி வெர்டிபிள் காலமாக மாற ஆரம்பிக்கும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா கார்டிலேஜ் போன் குருத்தெலுமாக மாறுது. இட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஹென்ஸ் த ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட். இதனால் எல்லா வெர்டிபிரேட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? கார்டேட் சொல்கிறோம். பட் ஆல் கார்டேட்டஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட். எப்படி இருப்பாங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டு பார்த்துங்க. ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட். எல்லா வெர்டிபிரேட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, வெர்டிபிரேட்ஸ்னால் முதுகு நான் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா கார்டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆல் கார்டேட் ஆர் நாட் வெர்டிபிரேட் இல்லை. ஆனால் எல்லா கார்டேட்டும் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, வெர்டிபிரேட்னு சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸு அங்கங்கே என்ன பண்ணோம், இந்த நோட்டோகார்ட் டிஸப்பியர் ஆகும், இல்லை ஒரு இடத்துல இருக்கும். இந்த நோட்டோகார்ட் என்ன மாறி இருக்குன்னா கார்டிலேஜ் போனாக மாறும், இல்லாட்டி வெர்டிபிள் காலமாக வந்து மாறி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ் ஆர் ஆல் த வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட் பட் த ஆல் த கார்டேட் ஆர் நாட் வெர்டிபிரேட். ஓகே, சூப்பர், அருமையான வார்த்தை. Vertebrates are passes paired appendages such as fins or limbs. ஸோ வெர்டிபிரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபின்ஸ் இருக்கும், சரியா. ஸோ ஒரு சில விலங்குகள் என்ன பண்ணுன்னா ஃபின்ஸ்னால் துடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்குது. இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து லிம்ஸ் கால்கள் இருக்குது. ஸ்கின் இஸ் கவர்டு பை த ப்ரொடக்டிவ் ஸ்கெலிட்டன் கம்ப்ரஸிங் த ஸ்கேல் ஃபெதர் ஏர் க்ளவ். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ஸ் இருக்கும். ஸ்கேல்ஸ் எதுக்கு இருக்குன்னா ஃபிஷ்ஷுக்கு இருக்குது. ஃபெதர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜியன் ஆர் பேர்ட்ஸ் இருந்துருக்கும். ஆஸ் மேமல்ஸ் எல்லாமே இருக்கும். க்ளவ், ஸோ இந்த கூர்மையான இருக்கக்கூடிய அனிமல்ஸ், சரியா, அது இருக்குது. நெயில்ஸ் இருக்குது, சரியா. ஸோ நெயில்ஸ் கூட என்ன பண்ண அந்த மாதிரியான அனிமல்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கும், இல்லையா. இது இருக்குது. இதை தவிர்த்து ரெஸ்பிரேஷன் இஸ் ஏரோபிக் த்ரூ த கில். ரெஸ்பிரேஷன் எது மூலமா ரெஸ்பிரேஷன் நடக்குன்னா கில்ஸ் மூலமாக நடக்கும். சம்டைம்ஸ் ஸ்கின், சம்டைம்ஸ் பக்கோ பேர்னேஜல் கேவிட்டி அண்ட் லங்ஸ். நம்மளுக்கே தெரியும், சரிங்களா. ஸோ இந்த லங்ஸு மேமல்ஸ் எல்லாமே லங்ஸ் மூலமாக நடக்க ஆரம்பிக்கும். பேர்னேஜல் பக்கல் கேவிட்டி, பேர்னேஜல் கில்ஸ் ஸ்லிட் பேரிங்ஸ் மூலமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸ்கின் நடக்குது, கில்ஸ் நடக்குது. கில்ஸ் வந்து ஃபிஷ்ஷு, ஆம்பிபியன்ஸ் இது நடக்க ஆரம்பிக்கும், சரிங்களா. ஸ்கின் மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணுறது ஃப்ராக். அதே மாதிரி பக்கல் பேர்னேஜல் ஃப்ராக் இருக்கும், ப்ளஸ் டேட்போல் டேட், சரியா, இது வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ வெர்டிபிரேட்ஸ் ஹேவ் த வென்ட்ரல் மஸ்குலர் ஆர்ட் வித் 2, 3 or 4 சேம்பர். பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமானது இல்லை. வெர்டிபிரேட்ஸ் ஆஃப் த வென்ட்ரல் மஸ்குலர் ஆர்ட், மசில்ஸான ஆர்ட் இருக்குது. 2 சேம்பர், 3 சேம்பர், சம்டைம்ஸ் வந்து 4 சேம்பர். ஸோ இது வந்து நடக்க ஆரம்பிக்கும். 4 சேம்பர் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேமல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து 4 சேம்பர் ஆர்ட். 3 சேம்பர் ஆர்ட் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் குரக்கடைல் 3 சேம்பர் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா. 2 சேம்பர் பார்த்தீங்கன்னா ஃபிஷ், ஆம்பிபியன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சேம்பர் ஆர்ட் இருக்குது. அண்ட் கிட்னிஸ் ஆர் எக்ஸ்கிரேஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ எக்ஸ்கிரேஷன் ப்ராசஸ் எது மூலிமா நடக்கும்? கிட்னி மூலமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆஸ்மோ ரெகுலேஷன் இந்த ப்ராசஸ் வந்து கிட்னி மூலிமா நடக்க ஆரம்பிக்குது, சரியா. இது இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்ஃபைலம் வெர்டிபிரேட் இஸ் டிவைடட் இன்டு 2 டிவிஷன். ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம, சரிங்களா. ஸோ வெர்டிபிரேட்டில் 2 டிவிஷன், ஆக்னாதா அண்டு ஞானத்தோஸ்டோமட்டா அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ஸோ ஞானத்தோஸ்டோமா மண்டையோட இதுதான். ஸோ சொல்லுவோம் இல்லையா, என்ன சொல்லுது, தாடைகள் உடையவை, தாடைகள் அற்றவை அப்படின்னு சொல்லுவோம், சரியா. வித்தவுட் ஜா அண்ட் வித் ஜாஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. ஸோ ஆக்னாதா இன்க்ளூட் த ஜார்லெஸ் ஃபிஷ் லைக் அக்வாட்டிக் வெர்டிபிரேட். பாருங்கள், ஆக்னாதா இன்க்ளூட் ஜாஸ்லெஸ் ஃபிஷ் லைக் அக்வாட்டிக் வெர்டிபிரேட், தாடைகள் இல்லாமல் இருக்கும். வித்தவுட் பேயர்ட் அப்பண்டேஜஸ் இருக்குது. நோட்டோகார்ட் ப்ரிசிஸ்ட் அடல்ட். எங்கே அந்த நோட்டோகார்டுக்கு ஒன்லி ஃபார் அடல்ட் ஸ்டேஜில் கூடிய அனிமல்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நோட்டோகார்ட்ஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஞானத்தோஸ்டோமாட்டா இஸ் இன்க்ளூட் ஜாஸ் வெர்டிபிரேட் வித் பேயர்ட் அப்பண்டேஜஸ். ஸோ ஞானத்தோஸ்டோமாட்டா மீன்ஸ் என்ன, ஜாஸ் இருக்கும், தாடைகள் இருக்கும். ஸோ அந்த தாடைகள் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேயர்ட் அப்பண்டேஜஸ் இருக்குது. நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ் பார்ஷியலி ஆர் ஒன்லி பை த வெர்டிபிள் காலம். ஸோ நோட்டோகார்டு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகும், இல்லாட்டி வந்து ஃபுல்லாக என்ன பண்ணால் வெர்டிபிள் காலம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு.
ஆக்னாத்தா இன்க்ளூட் த இம்பார்ட்டன்ட் 2 கிளாஸஸ். ஸோ இதில் வந்து இந்த தாடைகள் அற்றவை அது இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸஸ் இருக்குது. 2 கிளாஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்டோமா, இம்பார்ட்டன்ட் 1 கிளாஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்டோமா மீன்ஸ் வட்ட வாய் உடையவை அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ மவுத் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது சரியா. மவுத் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, அது வந்து வட்ட வாய் உடையவன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஞானகோஸ்டோமாட்டா இன்க்ளூட் த ஜார்டு ஃபிஷ்ஷஸ் இருக்கும் அண்டு டெட்ரோபோடா ஃபிஷ்ஷஸ் அண்டு டெட்ரோபோடான்னு சொல்லுவோம் சரியா. தாடைகளுடையவையே ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெட்ரோபோடா சரியா. மீன்கள் இருக்கும். டெட்ரா மீன்ஸ் 4, போடா மீன்ஸ் லெக், 4 கால்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இது இருக்குது. ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா ஆம்பிபியன், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்டு மேமல்ஸ் இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். The super class fishes include the all fishes which are essentially aquatic form with paired fins for swimming and gills for respiration. இல்லைங்களா. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸோட சூப்பர் கிளாஸில் என்ன பண்ணுன்னா, ஸோ இதில் ஃபிஷ் இருக்குது. அந்த சூப்பர் கிளாஸ் நம்ம என்ன ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன பண்ணால் ஃபிஷ்ஷோட கேரக்டர் என்ன பண்ணால் விச் இஸ் எஸ்னில் அக்வாட்டிக் ஃபார்ம், தண்ணியில் இருக்கும். பேயர்ட் ஃபின்ஸ், துடுப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மாயிட்டு இருக்கும். கில்ஸ், ரெஸ்பிரேஷன் எது மூலமாக நடக்க ஆரம்பிக்குன்னா கில்ஸ் மூலம் நடக்க ஆரம்பிக்கும். ஃபிஷ்ஷஸ் இன்க்ளூட் த கார்டிலேஜ் ஃபிஷ் அண்டு போனி ஃபிஷ். ஃபிஷ்ஷில் 2 சூப்பர் கிளாஸாக இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் கார்டிலேஜ் ஃபிஷ் அண்டு போனி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். குருத்து எலும்பு மீன், எலும்பு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. 2 கிளாஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்டேட்டாவோட கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிபிரேட்ஸோட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இதை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.